என்ன மாமா, உங்க கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்தேனே, அதுக்குள்ள இப்பவும் வர சொல்றீங்க? அரவிந்த, என் கல்யாணம் முடிந்து ஒரு வருஷம் ஆகுது மா. ரூபா, சரி மாமா, கண்டிப்பா வரேன். அது வரைக்கும் என் அக்காவையும் குட்டி பாப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க. அரவிந்த், என் பொண்டாட்டி புள்ளையை பார்த்துக்க எனக்கு சொல்லி தரியா நீ? ரூபா, அது இல்ல மாமா என்று அவள் பேசும் ராதா போனை பிடுங்கினார். குடுட்டி விட்டா பேசிட்டே இருப்ப இரண்டு. பின் சிறிது நேரம் மாத்தி மாத்தி பேசினர். பிறகு ரூபா காஞ்சிபுரம் அருகில் இருக்கும் தாம்பரத்தில் வேலை கிடைக்கவில்லை. நேர்முக தேர்வுக்கு சென்றாள். ஆனால் அங்கு அவளுக்கு பெற்றோருக்கு பாரமாக இருக்கிறோமோ என்று உடைந்து தான் போனாள் அவள். சரி, திருமணம் ஆவது செய்து பெற்றோரின் பாரத்தை குறைக்கலாம் என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அடுத்த 2 வாரத்தில் பாலாஜியின் நண்பர் அமெரிக்காவில் இதே தொழில் செய்வதால் சிறிது மாதம் அங்கு சென்று அவருடன் சேர்ந்து தொழில் நடத்தி வந்தால் பணம் சிறிது சேரும் என்று அவர் கூற பாலாஜிக்கு அதுவே சரி என்று பட்டது. இதை அவர் ராதாவிடம் கூற அவரோ, என்னங்க, எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு, இங்கேயே எதும் பண்ண முடியாதா? பாலாஜி, எனக்கு மட்டும் என்ன ஆசையா ராதாட அங்க ஒரு வருஷம் வேலை பார்த்து வர பணத்தை இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் தொழில் வளரும். அதான் யோசிக்கிறேன். ராதா, உழைச்சு கஷ்டப்பட உங்களுக்கு ஒன்னும் 25 வயசு இல்லையே, 54 வயசாகுது. இதுக்கு மேலையும் ஓடனுமாட? பேசாம இருக்க ஒரு நிலத்தை வித்துட்டு நஷ்டத்தை சரி செய்யலாம் 3 அப்புறம். பாலாஜி, என்ன டீ பேசுற? அந்த நிலத்தை நான் ரூபா கல்யாணத்துக்கு வாங்கி போட்டது. அதை போய் செலவு பண்ணிட்டா அவ கல்யாணத்துக்கு என்ன பண்றது? இன்னும் 5 வருஷம் கொஞ்சம் உழைச்சா எல்லாம் சரி ஆகும். இப்போ ரூபாக்கு கல்யாணம் பேசி முடிக்கலாம் பார்த்தா கல்யாணம் கை கூடி வரல. இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணாலும் அது சரி வராதுன்னு சொல்லி இருக்காங்க. ராதா, என்னங்க சொல்றீங்க? அவளுக்கு இன்னும் ஒரு வருஷத்துல முடிக்கலாம்னு பார்த்தாட. பாலாஜி, நட்சத்திரக்குறி, கவலை படாதே ராதா, அவ அங்க போய் கஷ்ட படுறதுக்கு கொஞ்ச நாள் நம்ப கூடவே இருக்கட்டும். இரட்டை மேற்கோள்குறி. ராத, நீங்க அமெரிக்கா போக தான் போறீங்களாட? பாலாஜி, வேற வழி இல்ல மாட, நான் வர வரைக்கும் நீங்க பத்திரமா இருங்க. ராதா, சரிங்க. அப்போது அங்கு வந்த ரூபா, அம்மா, நான் அக்காக்கு போன் பண்ணேன் மாமா பேசினார். அக்காக்கு வாமிட் மயக்கம் லாம் அதிகமாக இருக்காம். அவ ரொம்ப கஷ்டப்பட்றா, என்னாலையும் முடியல, பயமா இருக்குன்னு சொல்றாரு. முடிஞ்சா உன்னை வேற சொன்னாரு மா உன் கிட்ட அப்புறம் பேசுறாராம். ராதா பதறி திரும்ப மாலுக்கு போன் செய்ய போக அதனை ரூபா தடுத்து, இப்போ பண்ணாத மா, அக்கா தூங்குறா லாம். இப்போ என்னங்க பண்றது? ரூபா, மா அப்பாவும் இப்போ அங்கதான போறாரு, பேசாம நீயும் அவரு கூட கிளம்பி போ. அக்கா ரொம்ப கஷ்டப்பட்றா போலட. ராதா, நான் அங்க போயிட்டா நீ என்ன டீ பண்ணுவ? பேசாம நீயும் எங்க கூட வந்துரு. ரூபா, மா, நான் எவ்ளோ நாள் அங்க இருக்க முடியும்? நான் வேலூர் போறேன், தாத்தா பாட்டி வீட்ல இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. பாலாஜி, உங்க அம்மா இல்லாம நீ எங்கேயும் போக மாட்டியே மாட? இப்போ நாங்க போனா குறைஞ்சது 5 மாசமாவது ஆகும் திரும்ப வர. அது வரைக்கும் ரூபா, அப்பா, அது எல்லாம் பார்த்தா முடியுமா? எல்லாம் பழகி தான ஆகணும். நான் பாத்துக்கிறேன் பா, நீங்க போயிட்டு வாங்க. நட்சத்திரக்குறி. இருவருக்கும் இவள் சொல்வதே சரி என்று பட. அடுத்த 2 வாரத்தில் ராதா பாலாஜி அமெரிக்கா கிளம்பினர். ரூபா வேலூர் வந்தாள். ராதாவின் பெற்றோர் சுப்பிரமணி வள்ளி. அவர்களுக்கு 4 பிள்ளைகள். மூத்தவள் தான் ராதாட. இரண்டாவது செல்வம் ராணி. அவர்களுக்கு சுடர்விழி, சுரேஷ் என்று 2 பிள்ளைகள். மூன்றாவது முருகன், சங்கீதா. அவர்களுக்கு முகேஷ், புவனா என்று 2 பிள்ளைகள். நான்காவது வசந்தி, ராஜா. அவர்களுக்கு தருண், சரண்யா என்று 2 பிள்ளைகள். வசந்தியை வேலூரிலே திருமணம் செய்து கொடுத்தார் அவரின் தந்தை. இப்போது அந்த வீட்டில் செல்வம், முருகன் அவர்களின் பெற்றோர் உடன் வசித்து வருகின்றனர். அங்கு தான் ரூபா சென்று இருக்கிறாள். நாட்கள் மாதங்களாக கடந்து முழுதாக 4 மாதம் முடிந்தது. அங்கு என்ன தான் அவளை நன்றாக பார்த்து கொண்டாலும் தன் மனதில் உள்ள வேதனையை மறைக்க முடியவில்லை. அதை கவனித்த அவளின் மாமன் மகள் சுடர்விழி, என்ன பிரச்சனை என்று கேட்க ரூபா, ஒன்றும் இல்லை என்று சொல்லி சமாளித்தாள்.
இதே போல இருந்தால் மற்றவரும் இதே கேள்வி கேட்பர் என்று தன்னை முயன்று கட்டுப்படுத்தி சாதாரணமாக இருந்தாள். அடுத்த ஒரு மாதத்தில் சுடர்விழிக்கு திருமணம் கை கூட ராதா பாலாஜி மாலுவை அழைத்து கொண்டு இந்தியா வர முடிவு செய்தனர். மாலுவிற்கு இது 6ஆம் மாதம். எனவே இங்கு வந்து சுடர் திருமணம் முடித்து 7ஆம் மாதம் வளகாப்பு செய்து விட்டு அரவிந்த் பாலாஜி அமெரிக்கா திரும்பலாம் என்று எண்ணினர். சுடர்விழி திருமண நாளும் வந்தது. கடற்விழி அழகிய பதுமையாய் பட்டில் ஜொலித்து கொண்டு மணமேடையில் அமர்ந்து இருக்க அவளுக்கேற்ற ஆடவனாய் கம்பீரமாய் அவள் அருகில் அமர்ந்து இருந்தான் கார்த்திக். அவர்களின் திருமணத்தை பார்த்த ரூபா தன் மனதில் திருமண கனவை வளர்த்து கொண்டாள். யார் என்று தெரியாத தன் வருங்கால கணவன் மீது அதீத காதலை வளர்த்து கொண்டாள். அவனை எப்படி எல்லாம் காதலிக்கலாம் என்று தன் மனதில் கற்பனை கோட்டை கட்டினாள். அது சிதைய போகிறது என்று தெரியாமல்ட அடுத்த 6 மாதத்தில் ஆண் மகவை பெற்றெடுத்தாள் மாலு. பின் நாட்கள் சென்றது. அடுத்த ஒரு வருடத்தில் பாலாஜி திரும்ப வந்து தொழிலை வளர்த்தா. அது நல்ல வளரவும் செய்தது. பின் 1.5 வருடம் கழித்து ரூபாவிற்கு மாப்பிள்ளை தேடத் தொடங்கினர். ஆனால் அதுவோ சீக்கிரம் கை கூடாது போக்கு காட்டி கொண்டு இருந்தது. ஜாதகம் பொருந்தினால் மாப்பிள்ளை சரி இல்லை அல்லது ரூபாவிற்கு பிடிக்காது. மாப்பிள்ளை பிடித்தால் ஜாதகம் பொருந்தாது. எல்லாம் கைகூடி பெண் பார்த்து விட்டு சென்றால் மாப்பிள்ளை வீட்டில் அதிக வரதட்சணை கேட்பர். அதனால் பாலாஜி வேண்டாம் என்று மறுத்து விடுவார். பின் அப்படி இப்படி என்று ஒரு வருடம் ஓடியது. இதில் ரூபா தான் மிகவும் வேதனையாக உணர்ந்தாள். தன் பெற்றோருக்கு பாரமாக இருக்கிறோம் என்று நினைத்து தன்னையே வருத்தி கொண்டாள். இறுதியாக ஒரு வரன் வந்தது. ஜதகமும் நன்றாக பொருந்தியது. மாப்பிள்ளை பற்றி விசாரித்ததில் ராதா பாலாஜிக்கு பிடித்து விட்டது. ரூபா இந்த மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, இனி இவர்களை கஷ்டப்படுத்த கூடாது என்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள்ட. பாலாஜி மாப்பிள்ளை புகைப்படம் அவளிடம் கொடுக்க வேண்டா வெறுப்பாக தான் வாங்கி பார்த்தாள். பின் பார்த்த மறு நொடி அவனின் சூரிய விழியில் தன்னை தொலைத்தாள். அவனின் பெயரும் பிடித்து போனது. பல 1000 முறை சொல்லி பார்த்துவிட்டாள். ஆரியன் 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 என்று இருந்தும் சலிக்கவில்லை அவளுக்கு. தன் கணவன் யார் என்று தெரியாது இருக்கும் போதே அவனை காதலித்தவள் ஆயிற்றே. இப்போது தன் மனம் முழுதும் அவனை நிரப்பிவிட்டாஸ்ட. அவள் புகைப்படத்தில் முழுகி விட அடுத்து அவனை பற்றி அவன் வேலையை பற்றி பாலாஜி கூறியது காற்றில் தான் சென்றது. ஒன்று கூட அவள் காதில் விழவில்லை. பாலாஜி அவளை பார்த்து சிரித்து விட்டு சென்றார். உன் கை கோர்க்கும் அந்த ஒற்றை நொடிக்காக மணாளனேட யுகங்களாய் காந்து கொண்டு இருக்கிறேன். எனது 2 கரங்களும் அதன் இணைக்காக தவம் இருக்கிறது. அதற்கு உன் மனமுவந்து உன் கரம் சேர்க்கும் வரம் அளிப்பாயா?